பிரம்மன் எழுதின எழுத்து சில சமயம் பிரம்மனுக்கே புரியாம போயிடும். இத நீ புரிஞ்சுக்கடா. சூரி சூரி, நானும் இதே மாதிரிதான் உன்ன மாதிரிதான் யோசிக்கிறேன். சேம் பிஞ்ச். டேய், உங்க நாடகத்தை அப்புறமா நடத்துங்க, எனக்கு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். டேய் அசோக், இம்மிடியேட்டா ப்ரொசீட் பண்ணு. ஓகே ஓகே பாஸ். நம்ம பையனுக்கு சந்தோஷத்தை பாரு. சூரி, அவன் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்காம நாமளே ஏதோ கற்பனை பண்ணிக்கிட்டு தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். பேரனோட கல்யாணத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிற தாத்தாடா நானு. அவ குணத்துக்கு ஏத்த மாதிரி ராமான்னு பேர் வச்சிருக்கோம்ல, அவனுக்கு ஒரு நல்ல குணமுள்ள பொண்ணு தான் கிடைச்சிருக்கா. அதை விட எனக்கு வேற என்னடா சந்தோஷம் இருக்கு போகுது. அசோக், நாம இத பத்தி அப்புறமா பேசிக்கலாம். முதல்ல நீ இந்த வேலையை முடிச்சிரு. தெய்வமே, சும்மா காமெடி கொண்டு கூப்பிடல, எதுவும் தப்பா நடக்காம பாத்துக்கோ. கதையில எதுவும் காம்ப்ளிகேட் பண்ணிடாத ப்ளீஸ். சீதா, ஐம் ரியலி சாரி. என்னோட அஜாகிரதையால உங்க லஞ்ச் பாக்ஸை நீங்க கொஞ்ச நாள் மிஸ் பண்ணிட்டீங்க. இட்ஸ் ஓகே, விடுங்க. இன்னைக்கு அம்மாவோட ஞாபகங்கள் மறுபடியும் எனக்கு கிடைச்சிருக்கு. அதனால உங்களோட தப்ப நான் மன்னிச்சு விடுறேன். அப்பா, இப்பதாங்க எனக்கு நிம்மதியா இருக்கு. இன்னைக்கு ரொம்ப நல்ல நாளா இருக்குல்ல, அதனாலதான் என் லஞ்ச் பாக்ஸ் எனக்கு திரும்பவும் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி கம்மி வாடகையில வீடு கிடைச்சிட்டா போதுங்க. இதே நீங்க நல்லதுன்னு சொன்னா, கடவுள் உங்களுக்கு சொந்த வீடை கொடுத்தா அப்ப என்ன சொல்லுவீங்க நீங்க? கஷ்டத்தை தாங்கிக்கிற அளவுக்கு எனக்கு தைரியத்தை கொடு கடவுளேன்னு கேட்கலாம். ஆனா கஷ்டமே கொடுக்காதன்னு எப்படி கேட்க முடியும்? அது பேராசை தானே. திடீர்னு நீங்க கும்பிடுற ராமர் ஏற்கனவே உங்க வீட்டை காப்பாத்தணும்னு அவர் முடிவு பண்ணிட்டா. எது நடந்தாலும் அது நம்மளோட நல்லதுக்காக தான். அந்த கடவுளோட முடிவு எதுவா இருந்தாலும் நான் கண்டிப்பா ஏத்துப்பேன். மேடம், உங்களை சரண் சார் கூப்பிடுறாரு. நான் போயிட்டு வந்துடுறேன். இந்த சென்னையில 2 பேர் சம்பாதிச்சாலே பத்தாது. ஒருத்தி சம்பாத்தியத்துல சீதா எப்படிதான் சமாளிக்கிறாளோ. இப்போ உன் ஸ்கூலுக்கு ஃபீஸு, சாப்பிட்ற செலவு, அப்புறம் நீ விளையாடுறதுக்கு பொம்மை, இதெல்லாம் எப்படி வருது சொல்லு? உன் அம்மா வேலை செஞ்சு சம்பாதிக்கிறாங்கம்மா. எல்லாரையும் ரைமிங் வேர்ட்ஸ் படிச்சுட்டு வர சொன்னேன்ல, எல்லாரும் படிச்சுட்டு வந்தீங்களா? ஓகே, இப்ப பார்க்கலாம். கேட், hat, வெரி குட். பால், call, வெரி குட். பேக்கரி, சிரி. yes ma'am. Come on, tell me. Ma'am, What happened? Bakery. Tell me the rhyming. சம்பளம். Silence. சம்பளம் அப்படின்னா salary. Bakery, salary. ஓ, உனக்கு இங்கிலீஷ்ல சொல்ல வரலையா? குட். நெக்ஸ்ட் டைம் இங்கிலீஷ்ல சொல்லு, சரியா? புக். மேம், என்னாச்சு? எனக்கு என்னமோ இன்னைக்கு ரொம்ப வயிறு வலிக்குது. வயிறு வலிக்குதா? ஒருவேளை இது பசியா கூட இருக்கலாம். லஞ்ச் டைம் ஆயிடுச்சு, லஞ்சுக்கு போலாம். யூ டெல் மீ. புக், ஹுக், வெரி குட். சிட்.
சேலரி அட்வான்ஸு எதுக்கு உனக்கு? வீட்டு அடமானம் கடன் இருக்கு சார். பேங்க்ல இருந்து நோட்டீஸ் வந்திருக்கு. இப்ப மட்டும் எனக்கு அட்வான்ஸ் சேலரி கிடைக்கலனா என்னோட வீட்டை சீஸ் பண்ணிடுவாங்க. உன்னோட சேலரி அட்வான்ஸுக்கு பெரிய பாஸ்கெட் இருந்து ரெக்கமெண்டேஷன் வந்திருக்கு. உனக்கு இப்போ ஒரு இமெயில் வரும், அதில் இருக்கிற டீடைல்ஸ்லாம் ஃபில் பண்ணி அனுப்பு. தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்க எனக்கு பண்ற உதவிக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. ஹலோ ஹலோ, வணக்கம் சார். நான் சிரியோட கிளாஸ் டீச்சர் பேசுறேன். சிரி இங்க வயித்து வலின்னு அழுதுகிட்டு இருக்கா. அவளோட அம்மாக்கு ஃபோன் பண்ண, ஆனா அவங்க ஃபோன் எடுக்கல. அதுக்காக தான் உங்களுக்கு கால் பண்ணேன். ஓ, நான் இப்பவே வரேம்மா. ஓகே சார். ராம், ராம், இன்னைக்கு நிஜமாவே எனக்கு ரொம்ப லக்கி டே. அட்வான்ஸ் சேலரி கொடுக்கறதுக்கு பாஸ் ஒத்துக்கிட்டாரு. ஹே, கங்க்ராட்ஸ். தேங்க்ஸ். தேங்க்யூ. ஆக்சுவலி நான் உங்களுக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். நீங்க மட்டும் இல்லைன்னா இந்த அட்வான்ஸ் சேலரி எனக்கு கிடைச்சிருக்காது. எனக்கு தேங்க்ஸ் சொல்றதை விட நீங்க போய் பாஸ்க்கு ஒரு வாட்டி தேங்க்ஸ் சொல்லுங்க. சேலரி அட்வான்ஸ் கொடுக்கறது மட்டும் இல்ல, ரெண்ட் ஹவுஸ் தேடுற வேலையை கூட இல்லாம பண்ணிட்டாரு அவரு. அப்படியெல்லாம் தேடாம இருக்க முடியாது. கண்டிப்பா நம்ம தேடி தான் ஆகணும். என்னோட சேலரியை வச்சு தான் இந்த அமௌண்ட் சாங்ஷன் ஆயிருக்கு. அப்படி பார்த்தா எனக்கு 4ல இருந்து 5 லட்சம் தான் கிடைக்கும். அதை வச்சு என்னால எப்படி கடனை தீர்க்க முடியும்? இப்படி நீங்களே எல்லாத்தையும் முடிவெடுத்தா எப்படி? நினைச்சதை விட அமௌண்ட் கொஞ்சம் அதிகமாவே வருங்க. இந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்றது ரொம்ப தப்பு ராம். இப்ப இருக்கிற அமௌண்ட்டை வச்சு கடனை அடைக்கிறேன். கடல்ல மூழ்கிறவங்களுக்கு ஒரு சின்ன படகு கிடைச்சா கூட நல்ல விஷயம் தானே. எல்லாத்துக்கும் ஏதாச்சும் ஒரு தீர்வு கிடைக்கும். ஸ்டே காம். அப்படியா? அப்படின்னா இந்த வார்த்தை உங்களுக்கும் பொருந்தும்ல? எனக்கா? வாழ்க்கையில நடக்கிற ஒரு கசப்பான விஷயத்துல இருந்து முன்னுக்கு போறதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கு. அத நீங்க தான் புரிஞ்சுக்கணும். அப்படின்னா சான்ஸ் கிடைச்சா லைஃப பத்தி ஒரு பாடமே எடுப்பாங்க. பசங்களை எப்படி வளர்க்கணும்னு கூட சொல்லி கொடுப்பாங்க. டென்ஷன் ஆகாத, எல்லாத்துக்கும் அமைதியா இருன்னு கூட சொல்லுவாங்க. ஆனா அவங்க லைஃப பத்தி கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டாங்க. சரி, அதை விடுங்க. உங்க லக்கி டேவை பத்தி நம்ம பேசுவோம். பேச்ச மாத்தாதீங்க ராம். இந்த தடவை உங்களுக்கு அட்வைஸ் பண்ண எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. என்னோட இந்த லக்கி டேல நான் சொன்னதெல்லாமே எனக்கு நடக்க போகுது. உங்களுக்கு கூடிய சீக்கிரம் கல்யாணம் ஆக போகுது. நம்ம ஆபீஸ்லயே இத்தனை பொண்ணுங்க இருக்காங்க. உங்களுக்கு எந்த மாதிரி பொண்ணு வேணும்னு என்கிட்ட சொல்லுங்க. ஹே பிரியா, பிரியா ஒரு நிமிஷம் பாரு, என்ன பாரு. ஒரு நிமிஷம் நீங்க பிரியாவை பாருங்க. ராம்க்கு உன்ன மாதிரி பொண்ணு ஓகேவான்னு கேக்குறேன். ஹேய், வழியில போற வரவனால எனக்கு காட்டாத. என்னோட ஹார்ட் கோடீஸ்வரன் ராஜகுமாரனுக்காக புக் ஆயிடுச்சு. இப்படியே கனவு கண்டுக்கிட்டு என் கனவுல மனசுல எல்லாத்துலயும் அவர் தான் நிறைஞ்சிருக்காரு. ஐ கேன் ஃபீல் தட் கனெக்ஷன், தெரியுமா? ஆமா. யாருக்கு யாருன்னு எழுதி இருக்கோ அவங்க எப்படியாவது அவங்க வாழ்க்கையில ஒண்ணு சேர்ந்தே ஆகணும். இப்ப நீயே ரீவைண்ட் பண்ணி பாரு. பாஸ நான் மீட் பண்ணது ஒரு ஆக்சிடென்ட்ல, அதுக்கப்புறம் மோதல், அதுக்கப்புறம் ஆபீஸ்ல, அதுக்கப்புறம் பழக்கம் ஆயிடுச்சு. காஃபி, டீ, லஞ்ச்னு ஒண்ணா உட்காந்து சாப்பிடுறோம். இப்போ எங்களுக்குள்ள லவ்வும் வந்துடுச்சு. அம்மா தாயே, இங்க ஆரம்பிச்சு எங்கேயும் லிங்க் பண்ணிடாதமா. ரிலேஷன்ஷிப்க்கு இதுதாண்டி முக்கியம். எனக்கும் அவருக்கும் பக்காவான ஒரு லிங்க் இருக்கு. எங்களுக்குள்ள ஒரு நல்ல பாண்ட். கண்ணம்மா, உனக்கு வயிறு வலிக்குதாமா? என்ன ஆகுது சொல்லுமா? என்னங்க கொஞ்சம் தள்ளுங்க. உங்களுக்கு இதெல்லாம் ஒண்ணும் புரியாது. அவளுக்கு என்ன கொடுக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவ வெளியில கண்டதை வாங்கி தின்னுட்டு வயித்தை கெடுத்து வச்சிருக்கா. இந்த கஷாயத்தை குடி. வேண்டாம் பாட்டி. இங்க பாரு, குடிக்கணும், வேண்டான்லாம் சொல்லக்கூடாது. இத குடிச்சாதான் வலி குறையும். இல்லனா வயித்துல புழு உற்பத்தி ஆகி அப்படியே அரிச்சிரும். அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. நான் சொல்றேன்ல, நீ குடிச்சுதான் ஆகணும். குடி. இந்தா.
வயிறு வலி சரியாயிடுச்சு. அவ்வளவு சீக்கிரமா சரியா போச்சா? ஏய், பாட்டி நீயும் சேர்ந்து டிராமா ஆடுறீங்களா? அதான் அம்மா பண்ண கஷாயம் சூப்பர் ஸ்ட்ராங்கா இருக்கு. அதனாலதான் என் வயிறு வலி உடனே சரியாயிடுச்சு. இப்ப என்ன சொல்றீங்க? இத பத்தி எல்லாம் எனக்கு ஒண்ணும் தெரியலம்மா. ஆரம்பத்துல நான் உங்க தாத்தா பொய் சொல்றாருன்னு நினைச்சு கடவுள் முன்னாடி தோப்புக்கரணை போட சொன்னேன். ஆனா அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது உங்க தாத்தா சரியான மறதி கேஸ்ன்னு. உங்க தாத்தா தான் மறதிக்கு பிராண்ட் அம்பாசிடர். ஓய், உன் பாட்டி என்கிட்ட ரொம்ப விளையாடுறா. அத பார்த்து உனக்கு சிரிப்பா இருக்கா? அப்படின்னா பொய் சொன்னா தோப்புக்காரணம் போடணுமா? கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்ல, அதுக்கு தான். இல்லனா கடவுள் கண்ணை குத்திடுவாரு. ஒருவேளை உன் மூர்த்தி தாத்தா பொய் சொல்லியிருந்தாருன்னா இந்நேரம் கண்ணு 2 போயிருக்கும். கடவுள் கிட்ட சாரி கேட்டா நம்மள எதுவும் பண்ண மாட்டாரா? கண்ணம்மா, நீ உண்மையை சொல்லு. உனக்கு உண்மையாவே வயிற்று வலி போயிடுச்சா? என்னங்க, கொஞ்சம் உள்ள வாங்க. தங்கம், நான் போய் துணியை காய போட்டு வந்துடுறேன். சாமி, என் கண்ணு குத்திராத. நான் என் சீத்தம்மாக்காக தான் போய் சொன்னேன், அவ்வளவுதான். என்ன தவிர என் சீத்தம்மாக்கு உதவி பண்ண யாரு இருக்கா சொல்லுங்க? இன்னைக்கு நான் செஞ்சுட்டு வந்த வேலைய பார்த்து சீத்தம்மா ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆவாங்க. நான் நினைச்சதெல்லாம் நடக்கணும் சாமி. சார், மே கமின் சார்? வாங்க. சார் சொல்லுங்க. நம்ம வெண்டாஸை பத்தி உங்களுக்கு பர்சனலா தெரியுமா? அது எல்லாரையும் தெரியும் சார். எல்லாரையும் தெரியுமா, சிலரை தெரியுமா? எனக்கு சிலரை தான் தெரியும் சார். ஓகே, சிலரை தெரியல உங்களுக்கு. அந்த சிலரோட டீட்டெயிலை கொடுக்குறீங்களா எனக்கு? ஆன்சர் மீ. சார், இதை பத்தி எனக்கு அவ்வளவு நாலேஜ் இல்லை சார். இந்த ஃபைல்ல இருக்கிறதெல்லாம் பாதிக்கு மேல ஃபேக். ஏதேதோ பேர்லலாம் பிசினஸ் நடக்குது சார். சார், எல்லா வெண்டர்ஸையும் இம்மீடியட்டா நான் கேன்சல் பண்றேன். இதுக்கப்புறம் இத நீங்க தான் செஞ்சீங்கன்னு எனக்கு தெரிய வந்துச்சுன்னா சார், சத்தியமா சொல்றேன், எனக்கு தெரியாது. அவுட். ராம், நான் போயிட்டு வரேன். அதுக்குள்ளே கிளம்பிட்டீங்க? ஆமா, வாடகைக்கு வீடு பார்க்கணும்ல, அதுக்காக தான். இதுக்காக லீவ் போட்டா அப்புறம் சேலரி புடிச்சிருவாங்க. சீக்கிரமா போனா ஒரு 4 வீடு தேடி பார்க்கலாம்ல. தனியா போறீங்களா இல்ல பிரியா வராங்களா? நான் தெருவா அலையறதுக்கு எதுக்கு பிரியாவை கூப்பிடணும்? பாவம், பெட்ரோல் தான் வேஸ்ட் ஆகும். நான் தனியாவே போய்க்கிறேன். இல்ல ரொம்ப தூரமா போறீங்களா? லேட் ஆயிடுச்சுன்னா? லேட் ஆனா என்ன? நான் என்ன சின்ன குழந்தையா பயப்படுறதுக்கு? இப்பெல்லாம் சின்ன பசங்க கூட தைரியமா போறாங்க. நீங்க வேணா சிறிய கேட்டு பாருங்க. இல்லங்க, பரவாயில்லைங்க. இல்லங்க, இருங்க, நானும் வரேன் உங்க கூட. நீங்களா? நீங்க எதுக்கு வரீங்க? நிம்மதியா வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு போங்க. ஆக்சுவலி எனக்கு கூட வாடகைக்கு ரூம் தேவைப்படுதுங்க. ஏங்க, என்னாச்சு? ஓனர் கூட சண்டையா? வீட்டுக்கு ரெண்ட் ஏத்திட்டாங்களா? சொல்ல போனா எல்லாமே கலந்துதான் வைங்களேன். ஓ சரி, வாங்க. நீங்க நினைச்ச மாதிரியே உங்களுக்கு ஒரு நல்ல வீடு கிடைக்கட்டும். ஹோப்ஃபுல்லி. சரி, நான் போய் லேப்டாப்பை வச்சுட்டு வரேன். என்னது? நம்ம வெண்டாஸ் எல்லாரையும் கேன்சல் பண்ணிட்டானா? ஆமா மேடம். அது மட்டும் இல்ல, நம்ம ஆபீஸ்ல ஒருத்தருக்கு நம்ம ஃபண்ட்ஸ்ல இருந்து ஒரு பெரிய அமௌண்ட் கொடுக்க ரெடி ஆயிட்டாங்க. யாருக்கு? சீதான்னு ஒரு பொண்ணுக்கு. அதான் மேடம், போனஸ் சேலரி. அந்த பணம் அவளுக்கு போய் சேரக்கூடாது. ஆனா எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கொடுத்தாகணும்னு பாஸே சொல்லிட்டாரு. கொடுக்க கூடாதுன்னு நான் சொல்றேன் இல்ல சரண். டிரான்சாக்ஷனை எப்படியாவது மாத்திடு. யாராவது
யாராவது கேட்டா பை மிஸ்டேக் நடந்துருச்சுன்னு சொல்லு. நம்ம கம்பெனில இருந்து யாருக்கும் ஒயிட் மணி கொடுக்க கூடாது. அதுவும் அவளுக்கு கொடுக்கவே கூடாது. சரி மேடம். ஏய் சீதா, நீ என்ன அவ்வளோ ஸ்பெஷலானவளா? அவ்வளோ பெரிய அமௌண்ட் உனக்கு கொடுக்குறாங்களா? அப்படின்னா ராமுக்கு பிடிச்ச அந்த பொண்ணு நீதானா? இது பெட்ரூம் வாஸ்துபடி கட்டியிருக்காங்க. அக்கம் பக்கத்தில் ரொம்ப அமைதியான இடம் மேடம். உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது சார். அதுதான் மெயின் ரோடு சார். இங்கே சுற்றி பெரிய மார்க்கெட்லாம் இருக்குது. உங்களுக்கு எது வேணும்னாலும் இங்கே எல்லாம் கிடைக்கும். ஆமா, இது என்ன டோரியா பூட்டி இருக்கு சார்? அதுவா சார், காமன் டோர் சார். முன்னாடி ஷாப் இருக்கு. நான் கூட இதை எக்ஸ்ட்ரா ரூமோன்னு நினைச்சேன். இல்லை சார். சீதா, இந்த வீடு இன்னும் கொஞ்சம் பெருசா இருந்தா நல்லா இருந்திருக்கும்ல. இது பெரிய வீடுதான். இதுவே இவ்வளவு பெருசா இருக்குன்னு எனக்கு தோணுது. நாங்க வெறும் 2 பேர் தானே. இந்த வீடு உங்களுக்கு பெருசா இருக்கா? இந்த ஏரியா கொஞ்சம் காஸ்ட்லி. இதுக்கு ரெண்ட் எவ்வளவு சொல்லுவாங்கன்னே தெரியல. ரொம்ப அதிகம் இல்லை மேடம். 2 லட்சம் அட்வான்ஸ், 25,000 வாடகை, அவ்வளோதான். உங்களுக்கு வீடு பிடிச்சிருச்சுன்னா அட்வான்ஸோ வாடகையோ கொஞ்சம் கம்மி பண்ணி தரலாம். 25,000 ரூபாவா? நீங்க முன்னாடியே சொல்லியிருந்தா நான் இங்க வந்திருக்கவே மாட்டேன். எனக்கு கம்மி வாடகையில காட்டுங்க. அது இல்லை மேடம், கொஞ்சம் டீசெண்டா இருக்க வீடை காட்டலான்னு கூப்பிட்டு வந்தேன். சரி மேடம், வாங்க. உங்களுக்கு இந்த வீடு பிடிக்கலையா இல்ல ரெண்ட் ஜாஸ்தியா இருக்கா? வீடு நல்லா இருந்தா என்ன ஆக போகுது? சம்பாதிக்கிற பணம் எல்லாம் வீட்டு வாடகைக்கு தான் கொடுக்கணும். அதுக்கப்புறம் பேங்க்ல ₹1 கூட கட்ட முடியாது. இன்னும் சிரிக்கு ஸ்கூல் ஃபீஸ் இருக்கு, மெடிசன்ஸ் இருக்கு. பணத்தை அச்சடிக்கிற மிஷினை வீட்டுல வச்சிருந்தாதான் இதெல்லாம் கட்டவே முடியும் நம்மளால. 1000 பிரச்சனை இருந்தாலும் நீங்க நல்லாவே ஜோக் பண்றீங்க. இதுக்காக நம்ம கவலைப்பட்டுட்டு இருந்தா என்ன ஆக போகுது? வாங்க போலாம். இங்கதான் பக்கத்துல இன்னொரு வீடும் இருக்கு, அதையும் பார்க்கலாம். யா ஷூர். இந்நேரம் சிரிக்கு ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு வந்திருப்பா. அவளுக்கு ஒரு ஃபோன் பண்ணி பேசலாம். பண்ணுங்க. ஹலோ. ஹலோ அப்பா. சொல்லுமா சீதா. சிரி ஸ்கூல்ல இருந்து வந்தாச்சா? வந்தாச்சுமா, இப்பதான் விளையாடுறதுக்கு போயிருக்கா. கூப்பிட்டுமாமா? இல்ல வேண்டாம்ப்பா. வந்ததும் ஏதாவது சாப்பிட்டாளா? இல்லம்மா, வயிற்று வலின்னு சொன்னா. வயிறு வலியா? அவளோட பாட்டி அவளுக்கு கஷாயம் செஞ்சு கொடுத்தாமா. அவ நல்லா தான் இருக்கா, உடனே விளையாட போயிட்டா. ரொம்ப வலிக்குதுன்னு ஏதாவது சொன்னாளா? இப்ப நல்லா தாமா இருக்கா. நீ ஆபீஸ் வேலையெல்லாம் முடிச்சிட்டு பொறுமையா வாமா. சரிங்கப்பா. சரிம்மா. வயிற்று வலியா? அம்மா தான் கஷாயம் போட்டு கொடுத்துருக்காங்க. அம்மாவும் அப்பாவும் பக்கத்துல இருக்கிறதால கரெக்டா இருக்கு. இல்லனா அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். கஷ்டமா இருக்கும்னு தெரியுது. அப்புறம் ஏன் அவங்கள விட்டுட்டு வரணும்? நீங்க வீடை ஷிஃப்ட் பண்ணீங்கன்னா அவங்களும் உங்க கூட வருவாங்களா? இல்ல இப்போ அவங்க இருக்கிற தைரியத்துல தானே நீங்க சிரியா விட்டுட்டு வெளியே வரீங்க. ஒருவேளை வீட்டை காலி பண்ணிட்டா அப்போ நம்ம லைஃப கூட மாத்திக்க வேண்டியதுதான். நம்ம அங்கேயே தான் இருப்போம்னு நமக்கு எதுவுமே தெரியாது. நம்ம கூட அவங்களே வர சொல்லி கட்டாயப்படுத்தவும் முடியாது. நானும் சரியும் தனியா வாழ்ந்து தானே ஆகணும். வேற என்ன பண்ண முடியும்? இவ்ளோ சின்ன வயசுல அவ எப்படிங்க தனியா இருப்பா? அவ வளர்ந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் ஒரு நல்ல மெமரிஸா இருக்கும். சில சமயம் சில விஷயங்களை நாம தாங்கி தான் ஆகணும். ராம், இங்கதான் அந்த வீடு இருக்கு, வாங்க. யா. நீங்க தான் கால் பண்ணீங்களா? ஆமா மேம். வாங்க வீட்டை பார்க்கலாம். இது ஹாலு, இது பெட்ரூம், இது பூஜை ரூம். இந்த வீட்ல இருந்த எல்லாரும் சொந்த வீடு வாங்கிட்டு தான் போயிருக்காங்க. அதுதான் கிச்சன். ஆனா நீங்க சொந்த வீடை விட்டு தான் நீங்க வர போறீங்க. நானும் இங்கதான் மேல பிளாட்ல இருக்கேன். எதுவா இருந்தாலும் என்ன கூப்பிடுங்க, நான் வந்து சரி பண்ணி தரேன். வாடகை எவ்வளவுமா? புரோக்கர் ரமேஷ் சொல்லலையாமா? 13,000. ஆனா 13 எங்களுக்கு ராசி இல்ல, அதனால 12,500 கொடுத்தா போதும். நம்ம ஆபீஸ்க்கு இங்க இருந்து பக்கத்துல தானே? ரம்யா, கிளினிக் ஓபன்ல தான் இருக்கும். இப்ப நீ குழந்தைய கூட்டிட்டு போயிட்டு வந்துடு. என்னோட பேத்திக்கு ஜலதோஷம் வந்திருக்கு. நாளைக்கு அவ பிறந்த நாள். 5 வருஷம் முடியுது. அப்படின்னா என் பொண்ணுக்கு துணையா அந்த பாப்பா இங்க இருக்கால? ஓ,
உங்களுக்கு பொண்ணு இருக்கா? நீங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப்னு நான் நினைச்சிட்டேன். ஐயோ இல்ல அவர் என்னோட ஃப்ரெண்டு தான். இங்க நானும் என் பொண்ணு மட்டும்தான் இருப்போம். அப்படின்னா உங்க 2 பேருக்கு தான் இந்த வீடா? குழந்தைக்கு அப்பா யாரு? அவளுக்கு அப்பா இல்ல. டேய் ரமேஷ், 2000 கமிஷன் வேணா கூட வாங்கிக்கோ. நீ பாட்டுக்கு கண்டவங்கள அனுப்பி வைக்காத. கொஞ்சம் நல்ல ஆளா பார்த்து அனுப்பு. அவளுக்கு என்னடான்னா புருஷன் இல்லங்கறா, ஃப்ரெண்ட கூட்டிட்டு வந்திருக்கா. இவளுக்கு நான் வீட்டை கொடுத்தா அக்கம் பக்கத்துல எல்லாரும் என்ன தப்பா நினைப்பாங்க. இவளோட விஷயம் எதுவும் எனக்கு சரியா படல.